தமிழ்நாட்டு மக்களின் மனம் கவர்ந்த தலைவர்களில் ஒருவரான சமூக நீதி காவலர் VP சிங்கின் பிறந்த நாள் இன்று. மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்தியதற்காக ஆட்சி அதிகாரத்தை இழந்த தன்னலமற்ற மக்கள் தலைவரை பற்றி தற்போது பார்க்கலாம். இந்திய அரசியலில் தனித்தன்மை கொண்ட ஆளுமைகளுள் ஒருவர் VP சிங். இடஒதுக்கீட்டு போராளி என்றும் இவரை அழைக்கிறார்கள். ஜவஹர்லால் நேரு காலத்தில் காங்கிரஸில் இணைந்து அரசியலில் ஈடுபட தொடங்கிய VP சிங்கின் முழு பெயர் விஸ்வநாத் பிரதாப் சிங். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சராகவும் இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி ஆகியோர் தலைமையிலான மத்திய அரசில் அமைச்சராகவும் பதவி வகித்திருக்கிறார். போபஸ் பீரங்கி ஒப்பந்தம் தொடர்பாக ராஜீவ்காந்திக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்ததை தொடர்ந்து காங்கிரஸில் இருந்து விலகிய அவர் அந்த கட்சிக்கு எதிராக நாடு தழுவிய ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கினார். மாநில கட்சிகளை உள்ளடக்கிய தேசிய முன்னணியை தோற்றுவித்து காங்கிரசுக்கு எதிராக மாபெரும் அலையை உருவாக்கி மத்தியில் ஆட்சியை பிடித்த பெருமை இவருக்குண்டு. எதிரெதிர் துருவங்களான பாரதிய ஜனதா மற்றும் இடதுசாரிகளின் ஆதரவோடு ஆட்சி செய்த VP சிங் தேசிய அளவிலான அரசியல் கூட்டணிகளுக்கு முன்னோடியாக திகழ்ந்தார். பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை வழங்கும் மண்டல் கமிஷனின் பரிந்துரையை அமல்படுத்துவதில் முழு உறுதியுடன் இருந்து சாதித்து காட்டியவர். சிறந்த பேச்சாளராக திகழ்ந்த VP சிங் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு 2008ஆம் ஆண்டு மரணமடைந்தார். கூட்டணி ஆட்சிக்காகவும் இடஒதுக்கீடு தொடர்பான உறுதியான நடவடிக்கைகளுக்காகவும் VP சிங் என்றென்றும் நினைவு கூறப்படுவார். 11 மாதங்களே ஆட்சியில் இருந்தாலும் தமது செயல்பாடுகளால் இன்றளவும் மக்களால் போற்றப்படுகிறார் VP சிங்.